அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஜியாகிரபியோட பாக்ஸ் கட்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1 வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ வளங்களை பொறுத்த வரைக்கும் 6th புக்லயுமே இதோட கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அதோட அடுத்த வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷன்ஸ். ஸோ இயற்கை வளங்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி 2ஆ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உருவாகும் விதத்தினுடைய அடிப்படையில ஒண்ணு, புதுப்பிக்கும் தன்மையினுடைய அடிப்படையில ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உயிருள்ள வளங்கள் அல்லது உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கூடிய விதங்களையே இருக்கு. புதுப்பிக்க தன்மையில வந்து புதுப்பிக்க இயலும் வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆ ஸ்ப்ரெட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு முதலே தெரியும். ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் சோலார்ல ஒண்ணு. 4550 கோடி மதிப்பிலான இத்திட்டமானது செப்டம்பர் 2016 நிறைவேற்றப்பட்டது. இதன் நிறுவப்பட்ட திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 648 மெகாவாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்கள் ஒண்ணு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ராமநாதபுரம் இருக்கக்கூடிய கமுதியில எவ்வளவு மெகாவாட்ஸ் உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 648 மெகாவாட்ஸ் உற்பத்தி செய்யுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இந்தியாவினுடைய முக்கிய காற்றாலை பண்ணைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ முப்பந்தல்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பந்தல்ல கன்னியாகுமரி தமிழ்நாடுல 1500 மெகாவாட்ஸ் வந்து இங்க உற்பத்தி செய்யப்படுது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஜெய்சால்மர் அப்படிங்கிறது ஜெய்சால்மர் மாவட்டத்துல ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ 1064 மெகாவாட்ஸ் திறன் வந்து காற்றாலை மூலமா உற்பத்தி செய்யப்படுது. ஸோ பிரமன்வேல் துளை மகாராஷ்டிரா 528, தால்கான் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால 278, தாமன் ஜோதி அப்படிங்கிறது ஒடிசால 99. ஸோ நம்மளோட குரூப் ஆஃப் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய காற்றாலைகள்ல மிகவும் உற்பத்தி எது அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ முப்பந்தல்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள். ஸோ நீர்மின் சக்தி எங்கெல்லாம் உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெகிரி டேம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரகண்ட்ல. இந்த நிறுவப்பட்ட திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2400 மெகாவாட்ஸ் திறன் வந்து இங்க உற்பத்தி செய்யப்படுது. அடுத்தது ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசத்துல, நாகார்ஜுன சாகர் அணை ஆந்திர பிரதேசம், சர்தார் சரோவர் அணை குஜராத், பக்ரானங்கல் அணை பஞ்சாப், கொய்னா அணை மகாராஷ்டிரா, மேட்டூர் அணை அப்படிங்கிறது தமிழ்நாடு, இடுக்கி அப்படிங்கிறது கேரளா. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க அதிகமா உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எது அப்படின்னா தெகிரி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேட்டூர். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது, உலக லெவல நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இது வந்து சும்மா வாட்டர் ஸ்பாட் மட்டும் தெரிஞ்சிச்சிங்கன்னா போதும். ஸோ இதுல கொஸ்டின்லாம் நம்மளுக்கு வராது. ஸோ த்ரிகார்ஜஸ் அணை அப்படிங்கிறது சீனால இருக்கு. அடுத்தது இட்டமை பனை அப்படிங்கிறது பிரேசில் பராகுவே, ஜில்லுடு அப்படிங்கிறது சீனால, குரி வெனன்சுலா, துக்ரி அப்படிங்கிறது பிரேசில்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்சக்திகள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடம். ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சீனாவில் உள்ள த்ரிகார்ட்ஸ் அணை நீர்மின் சக்தி திட்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் ஆகும். இதன் கட்டுமான பணி 1994 ஆரம்பிக்கப்பட்டு 2012 முடிவு பெற்றது. இதன் நிறுவப்பட்ட திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22,500. ஓகேங்களா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எது தெகிரி தான் இப்போதைக்கு ஜாஸ்தி. ஸோ எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது 2400. சீனால இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,500 மெகாவாட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடியதா அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, புதுப்பிக்க கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படிங்கறத என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பாக்ஸ் கட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தங்கவியல்கள் இதெல்லாம் எங்கெங்க இருக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது 300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலக்கரி ஏன் புதுப்பிக்க இயலாத வளங்கள்ல செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிலக்கரியை நம்ம ரொம்ப ஈஸியா வந்து புதுப்பிக்க முடியாது. நிலக்கரி உருவாகிறதுக்கு குறைஞ்சது 300 வருடங்களாவது ஆகணும் அப்படிங்கிறதா விஷயம். ஓகேங்களா? ஸோ 300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவாகும். பூமியினுடைய பெரும் பகுதி நீராவி சதுப்பு நிலங்களால் நிரம்பியுள்ளது. தாவரம் மற்றும் விலங்குகள் இறந்த பின்பான எச்சங்கள் சதுப்பு நிலங்களில் அடியில் புதைக்கப்பட்டன. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எச்சங்கள் எல்லாம் தான் அடியில புதைஞ்சு கம்போஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நிலக்கரியா உருவாகுது. இறுதியில் அவை புவிக்கடியில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக நிலக்கரியாக மாற்றப்பட்டன. சோ இப்படிதான் வந்து நிலக்கரி உருவாகுது. ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிருப்போம். ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருப்போம். சோ இதுல இவ்வளவு % ஆஃப் நிலக்கரிகள் இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இதோட இந்த லெசன் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
சுற்றுலா அப்படிங்கிறது இதோட செகண்ட் லெசனா இருக்கும். ஓகேங்களா, இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா என்னென்ன கேட்டிருப்பாங்க, சும்மா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் வரும். சுற்றுலா எதுக்கு சார்ந்ததா நம்ம இருக்கும்? சமய சுற்றுலாவா இருக்கும், கலாச்சார சுற்றுலாவா இருக்கும், வரலாற்று சுற்றுலாவா இருக்கும், சூழல் சுற்றுலா, சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாவை நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்ன பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ்ட்ரோனமி அப்படின்னு சொல்றாங்க. கேஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலாவினுடைய அம்சத்தை குறிக்கிறது. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உள்வரும் சுற்றுலா அப்படிங்கிறது சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா. இப்போ நம்ம இந்தியா அப்படின்னா இந்தியாவிலே நிறைய நம்மளுக்கு பிளேசஸ் போக வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் உள்வரும் சுற்றுலா அப்படின்னு சொல்லி வரும். வெளி செல்லும் சுற்றுலா அப்படிங்கிறது வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா. அவுட்டர் இந்தியாவில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல விசா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நபருக்கு வழங்கப்படும் ஆவணம் அல்லது வெளிநாடு செல்ல விரும்பும் ஒருவரது கடவுச்சீட்டில் குறிக்கப்படும் முத்திரை. ஸோ எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டுக்கான விசா வந்து நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ அந்த நாட்டுக்கு நம்ம போய் ஒர்க்கிங் பர்மிஷனுக்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்மிஷன் தான் விசா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இதுல டூரிஸ்ட் விசா, அதாவது சுற்றுலா விசா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேளிக்கைக்காக சுற்றி பார்த்தல், மாணவர் விசா அப்படிங்கிறது மேற்படிப்புக்காக செல்லுதல், எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படிங்கிறது ஒரு நாட்டுல வேலை பார்த்தல், மெடிக்கல் விசா அப்படிங்கிறது ஒரு நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக செல்லுதல். ஸோ இதெல்லாம் தான் வந்து விசாவோட ஒரு ரீசன், எதுக்காக நம்ம அங்க போறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் காட்டு விலங்குகளுடைய பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி. ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1972. சரிங்களா, இதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அது போக எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமய சுற்றுலா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ ராமேஸ்வரம் தமிழ்நாடு, காஞ்சிபுரம், வாரணாசி உத்தரப்பிரதேசம், சாரநாத்தும் உத்தரப்பிரதேசம், வைஷ்ணவ தேவி கோவில் ஜம்மு காஷ்மீர், செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் வந்து கோவால இருக்கு, அமிர்தசரஸ் பஞ்சாப், லடாக் புத்த மடங்கள் இது வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகிய மலைவாழ் இடங்கள்லாம் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கிய மலைவாழ் இடங்கள். ஸோ இதுல இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐடிசி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சார்ட்டர், அதாவது நிறுவனங்களுக்கான உள்ளடங்கிய குழு சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்க. IATA இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஸோ இது வந்து பன்னாட்டு வான்வெளி போக்குவரத்து சங்கம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. IOTA அப்படிங்கிறது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆபரேட்டர்ஸ், அதாவது இந்திய பயண அமைப்பாளர்கள் சங்கம். TAAI அப்படிங்கிறது டாய் டிராவல்ஸ் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பயண முகவர்கள் சங்கம். TTHA அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன், தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம் அப்படிங்கிறது. TTDC தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சுற்றுலா வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்ரிவியேஷன். இது எதுக்கு எங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஸோ நீர்வீழ்ச்சிகள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ நீர்வீழ்ச்சிகள் புவியினுடைய எந்த இருப்பிடத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ தாலியார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சியுடைய அமைப்பு குதிரைவால் போன்று அமைந்துள்ளது. அடுத்து ஜோக் நீர்வீழ்ச்சி ஸோ கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கும். இது வந்து பிரிவு நீர்வீழ்ச்சி, அதாவது ராஜாராணி மற்றும் இடி கர்நாடகாவில் உள்ள ஷிமோகா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. நோகாலி காய் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது மேகாலயால இருக்கு. மேகாலயாவில் இருக்கக்கூடிய கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி நீர்வளம் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கு. உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் இருந்த மூலிகை செடிகள்ல இருந்து நீர் விழுவது சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிரப்பள்ளி அப்படிங்கிறது கேரளால இருக்கு, திருச்சூர் மாவட்டத்துல. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னா சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கௌரவம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் காரணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேவை வசதிகள். ஸோ வெளியேற்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கௌரவம் தான். உள்ள அவங்களை கவர்ந்தெழுக்கிறதுக்கு அதோட சேவை வசதிகள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டென்ட். வனவிலங்கு சரணாலயங்கள் இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் என்ன அப்படிங்கிறதும் ஸோ எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது கடற்கரைகள். ஸோ கடற்கரைகளும் அதே மாதிரி தான். என்னென்ன கடற்கரைகள் எங்கிருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இது கண்டென்ட்ஸ்ல நம்ம படிச்சுக்கணும். மலைவாழிடங்களும் இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கெங்க இருக்கு. ஸோ ஊட்டி வந்து மலைகளின் ராணின்னு அழைக்கப்படுகிறது. ஏற்காடு வந்து ஏரிக்காடுகள் ஏழைகளுடைய ஊட்டின்னு சொல்லப்படும். ஏலகிரி அப்படிங்கிறது 14 கொண்டை ஊசி வளைவுடையது. கொடைக்கானல் அப்படிங்கிறது மலைகளின் இளவரசி. கோத்தகிரி அப்படிங்கிறது பச்சை மலைன்னு சொல்லுவோம். வெள்ளையங்கிரி மலை அப்படிங்கிறது தெற்கோட கைலாஷ் அப்படின்னு சொல்லுவோம். கொல்லிமலை அப்படிங்கிறது 70 கொண்டை ஊசிகளுடன் வாகன போக்குவரத்து பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனைமலை அப்படிங்கிறது உயர் விளிம்பு. மேகமலை அப்படிங்கிறது உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஜவ்வாது அப்படிங்கிறது இயற்கையின் சொர்க்கம். ஸோ இதெல்லாம் வந்து பாக்ஸ் கண்டென்ட் இல்ல, கண்டென்ட்டே கொடுத்திருக்காங்க. நீர்வீழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வனவிலங்கு சரணாலயம் என்ன, பறவைகள் சரணாலயம் என்ன,
ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தேசிய பூங்காக்கள். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்க்கும்போதும் தமிழ்நாட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன கடற்கரைகள் இருக்கு, ஸோ இதுல எது சிறந்த கடற்கரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ இப்போ ப்ளூ ஃபிளாக் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளூ ஃபிளாக் அப்படின்னு கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா அந்த கடற்கரை சுத்தமானதுன்னு சொல்லி நம்ம அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன கடற்கரை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீல கொடிகள் உண்ட கடற்கரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே கண்டென்ட். இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே கிளியரா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு லெசன்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட புக் பேக் கண்டென்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த லெசன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.